ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் கொடைக்கானல் ஏரியா போகும்போது அவகோட நல்லா விலை போகுது, மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அந்த அவகோடாவை நம்ம மண்ணுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்து இப்போ 6 மாதம் சாகுபடி பண்ணிட்டு நல்லா வருது. கொடைக்கானலுக்கு போயிருக்கின்றீங்களா? ஆமாம். கொடைக்கானலில் சுற்றி சுற்றி பார்க்குற எல்லா இடமும் ஒரே ஒரு ஃப்ரூட்டு தான் இருக்கும், அவகோடா. அது என்னன்னா பூரா பெங்களூரு அங்கங்கே போய் கிலோ 200 ரூபா போகுது. இப்போ ஒரு மரத்துக்கு 1 டன் வருதுங்கிறாங்க. இல்ல, ஒரு மரம் 1 லட்ச ரூபாய்க்கு காய்ச்ச மரம்லாம் இருக்கு. நான் ஃபார்மரை பார்த்துக்கேன். நெக்ஸ்ட் ஃபார்மரை பார்த்தேன் தாண்டிக்குடியில். அப்புறம் இதுதான் நம்ம ஒரு ஆர்வம் பண்ணி சாகுபடி பண்ணி. இல்லை, என்னுடைய அனுபவம், நானும் தாண்டிக்குடி போகும்போது பார்த்தேன், நிறைய மரங்களை பார்த்தேன். எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. மரத்தை அப்படியே கான்ட்ராக்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம கிரவுண்டில் அது தாண்டிக்குடி ஓகே, கொடைக்கானல். இப்போ நம்ம கிரவுண்டுக்கு வந்திருக்கோம். கிரவுண்ட்லேயும் நல்லா வருது. இப்போ இந்த பயிர் நடவு பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுங்க? 6 மாதம், 7 மாதம். 7 மாதம் ஆச்சு. இது வந்து விதைக்கண்டு. விதைக்கண்டு. இது நடவு பண்ணி 6 மாதம். இந்த 6 மாதத்துல இதுக்குன்னு எதுவும் கேர் எடுத்து ஃபெர்டிலைசர் போடல, பூச்சி மருந்தும் தெளிக்கல. ஆட்டோமேட்டிக்காக இங்கிட்டு பாய்ச்சுற தண்ணியே எடுத்துக்கிறது. ஃபெர்டிலைசரு நம்ம ஏலத்துக்கு இதுக்கு போகிறதவே எடுத்துக்கிறது. இன்னும் இதுக்குன்னு எதுவும் கவனிக்கலை சார். என்னுடைய பார்வையில் இந்த செடியை பார்க்கும்போது என் தோட்டத்தில் நானும் அவகேடா போட்டிருக்கேன். ஆனால் இலையில அப்பப்போ பூச்சிகள் தாக்குது. அதாவே போயிட்டு இங்கே. ஆனால் உங்கள் தோட்டத்தில் அதிகமாக தாக்கலை. இப்போ எங்கள் தோட்டத்தில் அதிகமாக தாக்கியிருக்கு. ஏன் இதை தாக்கலைன்னு சொன்னால், மிளகு செடியில் இருக்கிற அந்த காட்டத்தோட எஃபெக்ட் இதை பாதுகாக்குது. ஆமாம், இந்த இருக்குல்ல சார், விழுந்தது அடுத்த லீஃபில் விழுகலை. இவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்ம இதில் அப்படி இல்லை. நான் இப்போ நிறையா மருந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது. இயற்கை முறையில் தான் அடிக்கிறோம். ஸோ இது 6 மாத கண்டு. 6 மாதம்.